ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த ஆடி மாதம் நீங்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்ட வாங்குறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். தொழில் ஸ்தான விஷயத்தில், அதாவது பணியாட்களை சேர்த்துறீங்க, அல்லது அவங்கள வேலை விட்டு போக சொல்கிறீங்க, அல்லது ஒரு பார்ட்னரை சேர்த்துறீங்க அப்படின்னா ஆட்களை உங்களோடு இணைக்கும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இந்த காலகட்டத்தில் இணையக்கூடிய புதுவிதமான நபர்களினுடைய அறிவுரை அப்படிங்கிறது சில நபர்களுக்கு அது பாதிப்புக்கு உள்ளாகலாம், சில நபர்களுக்கு அது ஒரு சக்ஸஸாக கூட முடியலாம். ஓகேங்களா? அதில் நீங்கள் கொஞ்சம் எந்த அளவுக்கு அனுபவசாலிகள் அப்படிங்கிறத கவனித்து கொண்டுட்டு போய்க்கோங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் மீடியா சார்ந்த நபர்கள், பேச்சு மூலிமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி சொந்த தொழிலும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு கொஞ்சம் ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடியும், ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படியே டவுன் ஆகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். அதனால் மனதளவுக்கு தொய்வு ஏற்படாமல் உங்களுடைய முயற்சிகளை அப்படியே கொண்டுட்டு போங்கன்னு தான் சொல்லுவோம். முதலீடு போடுற நபர்கள், அதாவது அதிக முதலீடு போட்டு நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா மட்டும் இந்த மாதம் இல்லை, நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யாமல் மட்டும் நீங்கள் முதலீடு போட வேண்டாம். முக்கியமாக இந்த மாதம் வேண்டாம்னு சொல்லலாங்க. படிக்கும் நிலை குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சூழல் ஏற்படும். என்ன சிறிது கொஞ்சம் படிக்கும் நிலை குழந்தைகளுக்கு உடல்நிலை சார்ந்த தொந்தரவு அப்படிங்கிறது வரும். அது ஒன்றும் பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான ஒரு வைத்தியத்திலேயே அவங்கள குணப்படுத்தக்கூடிய ஒரு இதை பாருங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு, வேலைக்கு போகும் நபர்களுக்கு நல்ல ஒரு வருமான நிலை, நல்ல சம்பள உத்தியோகம், கொஞ்சம் சம்பளம் உயர்வு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. ஆடி மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை அம்மையோட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிற எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போயிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 சுக்கிர ஓரையில் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பால், பன்னீர், இளநீர், இந்த மாதிரி எந்த பொருட்கள், பஞ்சாமிர்தம், என்ன வேணாலும் நீங்கள் அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குங்க.